இருக்கிறது. ஏதாவது வாங்கினோம், சாப்பிட்டோம், தின்னோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில போய் சுத்தினோம். என்ன லைஃப்? Your journey, your Christianity life, your lifestyle is always in the according to the word of God, my dear son. என்னுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கு அதை கொடுக்கணும் என்று நான் ஜெபிக்கிறேன். தீமத்தை ஒரு மனுஷனை குறித்து வேதம் இவ்வளவு சாட்சி சொல்லுது. என்ன குறித்து தேவன் சாட்சி சொல்லலாம்? தாய் உங்க தகப்பனை ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். Don't cheat your parents. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி அருமையான நேரத்திலும் உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் ஒரு நல்ல ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். கொரோனா ரூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறபடியினாலே நாங்கள் எங்களுடைய ஆராதனையும் 1 மணி நேரம் முன்பதாக செய்யக்கூடிய சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஆராதனை முடித்ததற்கு பின்பு மறுபடியும் சேர்ச்சிலே அவர்கள் தங்களுடைய 2வது ஆராதனை நடத்த வேண்டி இருக்கிறபடினாலே ஆண்டவர் எங்களுக்கு லாக்டவுன் என்று மூடி வீட்டில் இருக்காம ஏதோ ஒரு விடத்திலே ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். கடந்த 2 வாரங்களாக தீமோத்தேயு என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்கும் பொழுது, இருக்கிற எவனும், அதாவது பூமியிலே பிறந்த, பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பூமியிலே இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற, பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருக்கிற எவனும் அவன் தோன்றும் முன்னதாக, பிறக்கும் முன்னதாக, பூமியிலே தாயின் கர்ப்பத்திலே அவன் வருவதற்கு முன்பதாக அவன் பேரிடப்பட்டிருக்கிறான். அவன் பரலோகங்களிலே, பரலோக புத்தகங்களிலே தேவனுடைய திட்டம், நோக்கம், செயல்பாடு என்ன என்பதை குறித்து தேவன் மகன் டிலக்ஷனுடைய பிறந்த நாளிலும் தேவன் பரலோகத்திலே உங்களை குறித்து பேர் எழுதி வைத்திருக்கிறான். மகன் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறபடினாலே அந்த பிறந்த நாளோடு கூட ஒரு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமான செய்தியாக தேவன் இன்றைய நாளிலே வேத வசனத்திலே நடத்துவார். இருக்கிற எவனும் தோன்றும் முன்னர், தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னதாக, என்னுடைய ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே ஒரு மனுஷனை கருவிலே தோன்ற வைப்பதற்கு முன்பதாக, உற்பத்தி ஆகுவதற்கு முன்பதாக அவனை என் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய கண்கள் அந்த கருவை கண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக, அழகாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நோக்கத்தோடு கூட, அந்த எதிர்பார்ப்போடு கூட, ஒரு தாகத்தோடு கூட மனிதனை தேவன் பூமியிலே சிருஷ்டித்தார். உங்களையும் என்னையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு பரலோக திட்டத்தோடு தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். தேவ மனுஷனாகிய தீமோத்தேயு ஆண்டவருடைய நோக்கத்தை பூமியிலே நிறைவேற்றின மனுஷன். தீமோத்தேயு பூமியில தோன்றும் முன்னதாகவே தேவன் பேரிட்டாரே, அந்த பேரிடப்பட்ட வாழ்க்கை தீமோத்தேயு வாழ்ந்தானா இல்லையா என்பது கேள்வியிலே நமக்கு வர வேண்டும். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஊழியனுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு உள்ள ஒரு வாழ்க்கை. சிறு வயதில் இருந்தே தீமோத்தேயு மிகவும் அழகாக வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன். சிறு வயதில் இருந்தே அவனுடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட பின்னி பிசைந்து வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள் கடந்த ஒரு வாழ்க்கை. இந்த தீமோத்தேயு அவனுடைய ரட்சிப்பை எப்படி காத்து கொண்டான், அந்த ரட்சிப்பில எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாலிப பிரயாயம், இளம் வயது, அவனுடைய ஊழிய காலம், முதிர் வயது எல்லாமே கர்த்தருடைய வசனத்தின்படி கட்டப்பட்டதாக வேதம் அவனை சித்தரித்து காண்பிக்கிறது. நீங்களும் நானும் எப்படி வாழுகிறோம் என்பது நமக்கு முக்கியம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரம் பத்தாது. எல்லா
மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது 1 தீமோத்தேயு 2:4 சத்திய வேத வசனத்தினுடைய தலைப்பிலேதான் தேவ சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படும், அந்த நாங்களும் ரட்சிக்கப்படும். ஆனா தேவ சித்தத்தில் அதன் உள்ள பூரணம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய எண்டிங் என்ன? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், சேர்ச்சுக்கு வர்றேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நோ 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 நோ, அது பத்தாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? வேதம் ரட்சிக்கப்பட்ட மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு மதத்தை மாத்துறதுனாலயோ அல்லது கிறிஸ்தவ சபையில ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து ஒரு பேரை மாற்றி ஒரு பேப்டிசம் சர்டிபிகேட் கொடுக்கிறதுனாலோ ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது. These are cheatings. அது செஞ்ச 10 மாத்திரம் பரலோகம் போக முடியாது. அது சபைக்கு சேர்க்கிறதா இருக்கலாம், சபையில அங்கத்தவருடைய காட்ட கொடுக்கிறதுக்கா இருக்கலாம். அது பத்தாது. அது ஆரம்பம், அது தொடக்கம். ஆனா அனுதின வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவோடு கூட நடக்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிற வாழ்க்கையாக இருக்கணும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பின்பற்றி வாழுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். வேதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, வேதத்துக்கு முதலிடம் இல்லை, வேத தியானம் இல்லை, வேதத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்றால் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்ல முடியும்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாகிய தீமோத்தேயு எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு வேதத்திலே திருப்புகளும் 2 தீமோத்தேயுடைய புத்தகம், 2 தீமோத்தேயு, 2 Timothy chapter 1 verse 2. 2 Timothy 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். எடுத்தவங்க டக்குனு வைங்க, ஏன்னா நமக்கு இருக்கிற நேரங்கள் பத்தா இல்லையம்மா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம். 2 Timothy chapter 1 verse 2. சாட்சிகளுக்கு நோ இல்ல, எடுத்தவங்க வாசிங்க, டக்குனு வாசிங்க. பிரியமுள்ள குமாரனாகிய, பிரியமுள்ள, கவனிங்க, பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக தீமோத்தேயுவை குறித்து சொல்லுகிறார். beloved son. பிரியமுள்ள எப்படி இருக்கு இங்கிலீஷ்ல? எப்படி இருக்கு? Timothy, yeah, a beloved son. beloved son. பவுலுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு மனுஷன். பவுலனுடைய வாழ்க்கையில பவுல் மூலமாக உருவாக்கப்பட்ட தேவ மனுஷன். பவுலனுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து பவுல் தீமோத்தேயுவை என்னைக்கு கண்டாரோ அதுல இருந்து ஊழியத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கட்டும், ஊழியத்துல பிரிஞ்சு செய்யும் பொழுதா இருக்கட்டும், ஊழியத்தை எங்கெங்க தேவ திட்டத்தின்படி நிர்மாணித்துக் கொண்டிருக்கிற நேரமா இருக்கட்டும், பவுலனுடைய இருதயத்துக்கு பிரியமாக தீமோத்தேயு வாழ்ந்திருக்கிறார். பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கும் பிரியமுள்ள ஒரு மனுஷனாக தீமோத்தேயு இருக்கிறான். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவன் சொல்லுகிறார், my dear beloved son Timothy, this is the life we need to live. இப்படிதான் வாழணும். பிரியமுள்ள ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து நம்ம பொண்டாட்டி, நம்ம புருஷன், நம்ம அம்மா அப்பா, நம்ம பிள்ளைங்க சொல்றது மாத்திரமல்ல, தேவன் சொல்லணும் நம்ம பார்த்து, இவன் எனக்கு பிரியமுள்ளவன். தேவன் சொல்லணும் என் வீட்டில் இவன் எங்கும் உண்மை உள்ளவன். தேவன் சொல்லணும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் என் பிள்ளை என்னுடைய பிரியமாய் வாழுகிற ஒரு மனுஷன். என் பிள்ளை என்னுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு மனுஷன். என் பிள்ளை என்னுடைய வார்த்தைக்காக தாகமாய் இருக்கிற ஒரு மனுஷன். என் பிள்ளை என்னை காத்து கொண்டிருக்கிற மனுஷன். என் பிள்ளைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை எனக்கு பிரியமுள்ளவன். என் வாழ்க்கையில நான் நேசிக்கிற ஒரு மனுஷன். தேவன் சொல்லுகிற சாட்சியை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின அந்த புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரங்களை தொடர்ந்து தியானிக்கும் பொழுது, நம் மனுஷர் மூலமா வர்ற சாட்சி எனக்கு தேவையில்லை. This is nothing. எனக்கு அது முக்கியம் கிடையாது. யோவான் ஸ்நானகன் என்ன குறித்து சாட்சி கொடுத்தான்?
அந்த சாட்சி விசேஷித்தது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் மிக சிறந்த தேவ மனுஷன், அவன் சாட்சி கொடுத்தான். அத கூட இயேசு சொல்றாரு, என் மனுஷன்ட்ட பாக்குறது கிடையாது, என்னுடைய சாட்சி, என்னை குறித்து வருகிற சாட்சி, நான் என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய பேச்சு என்ன, என்னுடைய ஏக்கம் என்ன, என்னுடைய தாகம் என்ன, என் இருதய துடிப்பு என்ன, இதை பரலோகத்தில் இருக்கிற பிதா சாட்சி கொடுக்கணும். என் பிதா என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும். இங்க தீமோத்தேயுவை குறிச்சு பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். இதுதான் இருக்கிற எந்த மனுஷனும், பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் தோன்றும் முன்பதாக பேரெழுதப்பட்ட எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய குறிக்கோள். That is a target that we need in my life. Don't waste your life. Don't cheat yourself. Be humble. The eyes of God, அவருடைய கண்களுக்கு முன்பதாக. His eye is always watching us. We need to be faithful to God. அம்மாவை ஏமாத்தனா, அப்பாவை ஏமாத்தனா, வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தனா, தேவனை ஏமாற்ற முடியாது. We need to be careful in our life. தேவனை ஏமாற்ற முடியாது. நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. தீமோத்தேயு புரிந்திருந்தார், தீமோத்தேயு அறிந்திருந்தார், ஒரு வாழ்க்கை தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கார். இந்த பிறந்த நாள் இன்னைக்கு தேவன் கொடுத்தார் என்றால் அது தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்னொரு தீமோத்தேயுவாக உருவாக்க தேவனால் முடியும். இன்னொரு நல்ல சிறந்த தேவ மனுஷனாக உங்களை தேவனால் உருவாக்க முடியும். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த தேவனால் முடியும். He can do anything in your life, but you need to commit your life to God. You need to surrender to the word of God. You need to give your life to God. God, do anything what you want in my life. உங்களுக்கு என்ன என் வாழ்க்கையில செய்ய விருப்பம் ஆண்டவரே? எனக்கு விருப்பமானதை நான் செய்யல. தீமோத்தேயு தனக்கு விருப்பமானதை தன் வாழ்க்கையில செய்யல. We need to learn something from Timothy. அந்த ஏதாவது ஒன்று படிச்சுக்கணும் தீமோத்தேயு வாழ்க்கை. பவுல் சொல்கிறார், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவே. So I am standing on that word. ரொம்ப deep secrets அதுக்குள்ள இருக்கு. பவுல் ஏன் பிரியமுள்ளவனை தீமோத்தேயுவை சொல்றாருன்னா, பவுலினுடைய வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட மனுஷனா இனி இல்லைங்கிற மனுஷனை கண்டார். கூடவே இருப்பான், பவுலுக்கே குடிய வெட்டிடுவான். பவுல் அவங்களோட இருக்கிறோன்னு சொல்லுவான், பின்னுக்கு போய் பவுலை குறிச்சு குத்துவான் முதுகுல. பவுலோடு கூட நடப்பான், பவுலோடு கூட ஊழியம் செய்யணும்னு சொல்லுவான். நாங்க உங்களோட இருக்கோம், உங்க ஆவியில இணைஞ்சிருக்கோம், உங்களோட தான் வாழ்றோம், உங்க பிரசங்கம் அப்படி பவுலே அப்போஸ்தலன் உங்க மாதிரி இல்லன்னு மூஞ்சிக்கு சொல்லுவான். பின்னுக்கு போய் பவுல் இந்த இடத்துல தான் இருக்கான், புடிச்சுக்கிட்டு போன்னு சொல்லுவான். அப்படியாப்பட்ட மனுஷனை கண்டு 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 பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சொல்றாரு, கள்ள சகோதரரால் வந்த மோசங்களிலே. அப்படின்னா சகோதரன் மாதிரியே இருப்பான், பக்கத்திலேயே இருப்பான், ஒரு சாப்பாடை சாப்பாடுவான், ஒரு ரொட்டியை பிச்சு சாப்பிடுவான். ஆனா பவுலுக்கே குழி வெட்டும். அப்படி மனுஷனை பவுல் வாழ்க்கையில பார்த்தார். துன்பத்துக்கு மேல துன்பம். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, சிலர் சுவிசேஷத்தை அவங்க உண்மையா சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் இயேசுவை சொல்றாங்கிறதுனால பவுல்ல இருக்கிற காவலறையில பவுலுக்கு இன்னும் கட்டு கூடணும், அவனை அடிக்கிறது கூடணும், பவுல சங்கிலியில கட்டினது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் கூட கட்டணுங்கிறதுக்காக இயேசு தான், பவுல் தான் எனக்கு இயேசுவை சொன்னார்னு போய் மத்தவங்க சொல்றாங்க. இப்படியாப்பட்டவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கலைச்சி போன தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன். இந்த வேதத்திலே ஏறக்குறைய 13 புத்தகங்களை எழுதுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தம மனுஷன் பவுல். அப்படியாப்பட்ட பவுல் தன் இருதயத்தை கவர்ந்த ஒரு மனுஷனை சொல்லுகிறார். தன் இருதயத்திலே பிரியமுள்ளவன் என்று அழைக்கிறார். தன் இருதயத்திலே அவனுக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டான். That is the life we need to live. சும்மா வாழக்கூடாது.
பிறந்துட்டோம், ஆண்டவர் இயேசு அறிஞ்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏதோ அம்மா அப்பாவோட சம்பாத்தியத்துல வாழ்றோம், அவங்க வீட கட்டி வச்சிருக்காங்க வாழ்றோம், நாங்க ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், யூரோப்பால இருக்கிறோம், அதனால நான் எப்படியும் வாழ்றேன். That is not life, my dear children of God. Anyone can live like that, but you need to be a different person in your life. வித்தியாசமா இருக்கணும், ஆவியில் அனலா இருக்கணும், எழுப்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக நீ வாழணும் தேவ பிள்ளையே. If anyone sees you, he need to follow you, to learn something from you. That's a life you need to live. We understand what I'm saying? We understand what I'm saying? உங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் பார்த்து இவன் பின்னுக்கு போனா என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது, உங்களுக்கு பின்னுக்கு ஜனங்க வர்ற அளவுக்கு நீங்க வாழணும், அதுதான் வாழ்க்கை. இல்லாத வாழ்க்கை கிடையாது. That is my target in my life. I don't have anything in my life. I am less educated person. I am very weak person in my life. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் படிப்பறிவு ரொம்ப கம்மியானது. என் வாழ்க்கையில உடம்புல சரீர பலவீனம் அதிகமா உள்ள மனுஷன், பிரச்சனைகளை அதிகமாய் சந்திக்கிற மனுஷன், போராட்டங்களை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற மனுஷன். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னோட உள்ளதெல்லாம் என் தேவனுடைய சத்திய வேதம் ஒன்று மாத்திரம். This is the only thing that I have in my life. இது ஒன்றுக்காக வாழணுங்கிறதா என்னுடைய உயிர் மூச்சு. இந்த வேதத்தை ஜனங்களுடைய இருதயத்துல கொண்டு போகணுங்கிறதா என்னுடைய வாழ்க்கை. கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் 10 வருடத்துக்கு முதல், எனவே 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஊழியர்கள் செய்துவிட்டு வந்த இடத்துல இருந்து இன்னைக்கும் சாட்சிகள் வருகிறது. தேவனுடைய வார்த்தையில அன்றைக்கு பேசினது இன்னைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறது. இன்னைக்கும் அதை கேட்கிறார்கள், அதை பற்றி பேசுகிறார்கள் என்ற சாட்சியை கேட்கும் பொழுது, படிப்பறிவில்லாத எனக்கு தேவனுடைய வார்த்தை செய்கிற இடத்தை நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அது முடியும். என்னை விட படிச்சவங்க நீங்க எல்லாரும் இந்த பூமியில, இந்த நாட்டுல சின்ன பிள்ளைங்களா யூத்தா இருங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க கூட என்ன விட அதிகமா படிச்சவங்க தான் இருக்கிறீங்க. உங்களால வாழ்க்கை பல பேருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நமக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையை அறிஞ்சு கொள்ளக்கூடாது, நம்மளே நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நம்மளே பிரயோஜனம் இல்லாம ஆக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா மாறணுங்கிற ஒரு தரிசனம். There's a great purpose you need in your life. Otherwise there's nothing in your life, my dear brothers and sisters. தீமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்லுங்க, பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவே. ஏன் குமாரன் சொல்றாரு? அவரா பெத்தாரு? அவரை ஏன் சொல்றாரு மைசான்னு? அவருக்கு அப்பாவா? இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய பயணத்திலே மகனை விட மேன்மையாக தீமோத்தேயு பவுலோடு வாழ்ந்தார். மகன் செய்ய வேண்டிய காரியத்தை விட மகனுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற உதவிகளை, நன்மைகளை பார்க்கிலும் தீமோத்தேயு மகனை பார்க்கிலும் சுத்த இருதயம் உள்ள, நல்ல இருதயம் உள்ள, உத்தம குணமுள்ள, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்திலே மிக 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 பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாக தீமோத்தேயு இருந்தார். Listen carefully, look at me. நீங்க எப்படி வாழ்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் விடிஞ்சிருக்கு. இந்த பொழுதை எனக்கு தேவன் தந்திருக்காரு. இந்த நாள் என்ன நாளை நான் வாழ்றேன்? வளமை போல படுத்து கிடக்குறேன், வளமை போல பெட்டிலே என்னுடைய காலம் போகுது, வளமை போல அம்மா சமைச்சு வச்சிருப்பா, அப்பா சமைச்சு வச்சிருப்பாரு, ஏதாவது இல்லாட்டி பிஸ்ஸா ஏதாவது வாங்கணும், சாப்பிட்டோம், தின்னோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில போய் சுத்தணும்னா என்ன லைஃப் அது? What's the life? My dear children of God, you are not accidentally in this country. You are not accidentally in this world. You are not accidentally in your family. You are in the family because of the purpose of God. There's a system, there's a will of God. You are in the family. You are here because God has purpose in your life. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கனால தான் இன்னைக்கு நீங்க பூமியில சுவாசத்தோட இருக்கிறீங்க.
எத்தனையோ பேர் கோமாவுல அசைக்க முடியாம படுத்து கிடக்குறாங்க ஹாஸ்பிடல்ல. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் அந்த உடனே சாகுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுற மகன் நல்லா கவனிங்க. ஃப்ரெண்ட்ஸோட போறது சரி, பிறந்த நாள் கொண்டாடுறது பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனம். நான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 4-5 பொடியங்க என்ன செய்யறாங்க, ஒரு கேக்க வாங்கி ஒரு மோட்டர் பைக்ல வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இரவு 12 மணி இருட்டுல கொண்டு போய் அந்த மகனை கூட்டிட்டு போய் சந்தோஷம் அவருக்கு பிறந்த நாள் வந்துருச்சுன்னு கேக் ஒன்றை வாங்கி வச்சு மோட்டர் பைக் சீட்டுக்கு மேல வச்சு அந்த கேக்கை வெட்டுறதுக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடிட்டு கேக்கை வெட்ட போக்குற அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பொடியனை அந்த கேக்குல அந்த முகத்தை இப்படி பிடிச்சி நசுக்குறாங்க. முகத்துல நசுக்கி இவங்க சந்தோஷத்துல அவருக்கு பர்த்டே மச்சான் பர்த்டேன்னு தூக்கி எல்லாரும் 2 பேர் கையையும் தூக்கி ஒவ்வொருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் உதைக்கிறான், அப்படியே செஞ்சு விளையாடுறான். Just a joke and also for fun. They are enjoying that time. But அந்த கேக் முகத்துல அமக்குன கேக் மூக்குக்குள்ளால நாசியில போய் மூச்சு நின்று அந்த பொடி அந்த இடத்துல செத்து போயிடும். I think age of 21-22. விளையாட்டுகள் வினயமாகும். ஆகவே வெளியில ஃப்ரெண்ட்ஸோட எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். கை கலக்கும் அளவுக்கு அதிகமான விளையாட்டுகள் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனா போயிடும். அதனால வாலிப பிள்ளைங்க நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்களோட வயிற்றுல சுமக்கும் பொழுது உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத புரியணும். அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு புரியணும். பெற்று போட்டோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்வதற்கு இல்ல, தாய் தகப்பன் நம்மளை பெற்று போட்டு இருக்கிறார்கள். தீமோத்தேயுவை பெற்ற தாயினுடைய உள்ளம் மகிழ்ந்தது. தீமோத்தேயுவை பேரனாக கொண்டிருந்ததற்கு அவனுடைய பாட்டியினுடைய இருதயம் கலிகூர்ந்தது. இந்த வேதத்திலே தீமோத்தேயுவினுடைய புத்தகத்துல பேர் வந்து அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவார் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன கொடுக்க போறீங்க, என்ன வச்சுட்டு போக போறீங்க, என்ன உங்க வாழ்க்கையில ஊரெல்லாம் உங்க புள்ள இப்படி மோசமான புள்ளன்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா எவ்வளவு வேதனையை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா. உங்களை குறிச்சு உங்க மகன் இந்த இடத்துல சந்திக்க பேசுன நம்ம மகனோட பேசும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு தேவ மனுஷனா இருக்கிறானே, ஆண்டவரை பிடிச்சு பேசுறான், உருதயத்தில் இருந்து அவன் சந்தோஷம். அந்த மகனோட பேசக்குள்ள, அந்த மகளோட பேசக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் அவரோட நான் நிக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு உங்க அம்மா அப்பாவுக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொல்லுவாங்க. That is the thing you are bringing to your parents. உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க அதுதான் வைக்கிற விசேஷ பொக்கிஷம். நீங்க என்னத பணத்தை வச்சாலும், வீடு வாசல வாங்கி கொடுத்தாலும் nothing. உங்க வாழ்க்கையில தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில தீமோத்தேயு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பவுல் and Timothy in the Bible. I can preach all this year about these two people. So many secrets in the Bible. இந்த வருஷம் முழுக்க அவங்க 2 பேரை பேச சொன்னாலும் ஒவ்வொரு மெசேஜ்லயும் 1 hour 2 hour நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு ஒரு ரகசியம் பைபிள்ல இருக்கு. நல்ல கவனிங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமோத்தேயுவை பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவை வாசிக்க வேகமா. half an hour ஆயிட்டு இன்னும் 2 நிமிடங்கள் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நீ பிரியமுள்ளவனா இருக்கிற, என் குமாரனா இருக்கிற, அதனால உன் வாழ்க்கையில பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகட்டும் உனக்கு தீமோத்தேயுவே. Because you are beloved son, you are beloved person, you are living according to the word of God. Your journey, your Christianity life, your lifestyle is always in according to the word of God, my dear son. So therefore, you need grace, you need mercy, you need joy, you need peace in your life. This all comes from the Lord who is sitting in the throne in heavens. பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் அந்த தேவனிடத்திலிருந்து உனக்கு சமாதானம் வரணும் மகனே, உனக்கு கிருபை பெருகணும் மகனே, உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் பெருகணும் மகனே, உன்னுடைய ஊழியத்திற்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, நீ போகிற பயணத்திற்காக உனக்கு ஜீவன் பெருகணும் மகனே. என்னுடைய தேவன் பரலோக
my dear beloved son, you will get the blessings from God. It comes from heaven. பரிசுத்த ஆவியானவர் ஊந்துகிறார் பவுலை, பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார் பவுலை. எதுக்கு பவுல் இல்ல? அவனுக்கு தேவை. He needs. He need. காரணம் தீமோத்தேயுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருந்தது. தீமோத்தேயுடைய வாழ்க்கை வேதத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. My dear beloved children of God, you need this in your life. You need grace. You need the power to live against Satan, against the things which comes against you. You need the power from God. The Holy Spirit God will give that power in your life. Are you ready to live your life according to the word of God? இந்த நாள், இந்த பிறந்த நாள், இந்த நிமிஷம், இந்த நொடி பொழுது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு தீமத்தை வாங்க. உங்க வாழ்க்கையில உங்களை உருவாக்குவதற்கு தேவன் உங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். There's a purpose in your life. ஒரு நோக்கம் இருக்கு. காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste your time in your life. Each and every single seconds which you are wasting in your life, you can't get back. Most of children in this country, they are wasting in their life in the bed. எழுப்பு மகனே, லைட் ஓபன் பண்ணுங்க. மகனே எழுப்பு, ஸ்கூலுக்கு போங்க. லைட் ஓபன் பண்ணிட்டு போங்க. These are the life children you are wasting. Don't waste each and every single moment. பெரியவங்களுக்கு அதுதான். பைபிளை படிங்க. பிள்ளைங்களோட கஷ்டம், இந்த பிள்ளைங்களோட கஷ்டம் தான் இருக்குன்னா, பிள்ளைங்க வளரட்டும், படிக்கிறேன். அது வளர்ந்தாலே இன்னொன்னு, அப்புறம் எங்க படிக்கிறது? நான் இவருக்கு சொன்னேன், அவர் தான் கேட்கல. ரெண்டு பேரும் கேட்க. வேதத்தை படிப்பதற்கு கால நேரத்தை ஒதுக்குவதற்கு தேவ பிள்ளை பழகணும். If you don't have time to read and meditate the word of God, how can God give time for you? நமக்கு வேதத்தை தியானிக்க, வேதத்தை நேசிக்க, வேதத்துக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லைன்னா தெய்வம் எப்படி நமக்கு நேரம் கொடுக்க முடியும்? வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். If you obey to the word of God, that means you obey to God. நம்ம வேதத்துக்கு எப்பெல்லாம் கீழ்ப்படிகிறோமோ அப்பெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு கீழ்ப்படிகிறோம். தேவ பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தீமோத்தேயு சிறு வயதில் இருந்தே வேதத்துக்கு தன்னை அர்ப்பணித்த மனுஷன், வேதத்துக்காக வாழ்ந்த மனுஷன். அவனுக்கு இப்ப கிருபை தேவை, கிருபை பெருகணும். ஏன்னா அவனுடைய ஊழியம் அப்படி இருக்கு. தீமோத்தேயுடைய சிச்சுவேஷன்ல தேவ கிருபை இல்லாம அவனால போக முடியாத நிலைமையில தீமோத்தேயு இருக்கிறார். காரணம், ஊழியம் வளர்ந்து இருக்கு. தீமோத்தேயு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தீமோத்தேயுக்கு இப்ப பவுல் பக்கத்துல இல்ல, ஆலோசனை கொடுக்கிறதுக்கு பவுல் பக்கத்துல இல்ல. ஆனா பவுலால முடியும். தீமோத்தேயுடைய ஊழிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆவியானவரிடத்தில் ஆலோசனை பெற்று எழுதி அனுப்பி தேவன் பவுல் மூலமாக நிருபங்களை அனுப்புகிறார். தீமோத்தேயு, வாழ்க்கையில நீ இப்படி போற பாதை இப்படி எல்லாம் இருக்கு, உனக்கு கிருபை தேவை. தீமோத்தேயு, வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி வேகமா. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, எனக்கு இதை விட்டு போகவே முடியாம இருக்கு. I love these kind of words in the Bible. பிரியமுள்ளவன், பிரியமானவன், பிரியமானவனே, இப்படி எல்லாம் எல்லாருக்கும் பைபிள்ல எழுதல. எல்லாருக்கும் பைபிள்ல எழுதல. எத்தனை பேரை பைபிள்ல பாக்குறோம் நம்ம? லட்சக்கணக்கில் இருக்காங்க. எல்லாருக்கும் இல்ல.
பரலோகத்திலே ஒரு சிலர் தான் அதை வின் பண்ணாங்க. அட்லீஸ்ட் பைபிள்ல தான் நமக்கு இனி பைபிள்ல இனி வேற நம்மளை குறிச்சு எழுத முடியாது. ஆனா பரலோக புத்தகத்துல உங்களை குறிச்சு வேதம் எழுதலாம் இல்லையா? பரலோகத்திலே தேவன் ஞாபக புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஜீவ புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்ற 3 புத்தகங்களிலே உங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார் அல்லவா? அதிலே உங்களுடைய பேருக்கு பக்கத்திலே பிரியமுள்ள ஜெரோம், பிரியமுள்ள கவிதா, பிரியமுள்ள டிலக்ஷன், பிரியமுள்ள டைலன், பிரியமுள்ள திர்ஷா, பிரியமுள்ள பிரிதா, பிரியமுள்ள பிரிசிலா தானமா என்ன பேரு? லிதியா. ஓகே, பிரியமுள்ள லிதியா, பிரியமுள்ள பிலிப்பு, பிரியமுள்ள பிரகாஷ், பிரியமுள்ள விஜய், பிரியமுள்ள ரூபன், பிரியமுள்ள சிப்ரா, பிரியமுள்ள ஜாக்கோலின், பிரியமுள்ள உதயா, இப்படி எல்லாரையும் தேவன் எழுத முடியும் அல்லவா? Are you ready to target that in your life? கேட்கல வாஞ்ச இருக்கா? அப்படி எழுதணும்னு ஒரு ஆசை இருக்கா? பரலோக புத்தகங்கள்ல இன்னைக்கு இந்த நேரத்துல பிரியமுள்ள புனிதா, நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிரியமாய் பூமியில இருந்ததென்று நீங்க பரலோகத்துல போகும் பொழுது வாயின் மகளே என்று அரவணைக்கின்ற அந்த அரவணைப்பிலே பிரியமுள்ள புனிதா, பிரியமுள்ள கவிதா, உங்களை குறிச்சு சாப்டர் எழுதப்பட்டிருக்க நீங்க ரெடியா? It is a life you are living, my dear children of God. Why you are wasting? Target something great in your life. Target not only these worldly things, but target something special in your life to enter to heaven. தேவ பிள்ளை, வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் தெய்வத்துக்காக, வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் தெய்வத்துக்காக. தீமத்தை என்ற ஒரு மனுஷனை குறிச்சு வேதம் இவ்வளவு சாட்சி சொல்லுதே, என்ன குறிச்சு தெய்வம் சாட்சி சொல்லணும்? சும்மா ஒரு பிறந்த நாள் இன்னைக்கு தேவன் சும்மா தரல, சும்மா வாழ்றதுக்கு தரல. இருக்கிற எவனும் தோற்று முன்னவே பேர் எழுதி இருக்காருன்னா அவருக்கு நம்ம மண்டையில பிரச்சனையா பேர் எழுதி வைக்க? யோசிச்சு பாருங்க. உங்களை தாயின் கர்ப்பத்தில் அவர் உருவாக்குறாருன்னா அவருக்கு வேற வேலை இல்லையா? சும்மா ஏதோ எல்லாருமே சரி இந்த பூமியில ஜனம் 10 பெருகி அப்படியே ஜனம் பெருகுன்னு பெத்து விட்டுருக்காரா? சிந்திங்க தேவ பிள்ளைகளை. Achieve great things in your life. Target great things in your life. நீங்க நினைக்கணும் தேவ பிள்ளை, ஒரு நாள் என் தேவன் என்ன பார்த்து சொல்லணும், உண்மையுள்ள மகனே, பிரியமுள்ள மகனே, நீ எனக்கு ரொம்ப பிரியமுள்ள ஒரு பிள்ளைன்னு என்னைய பரலோகத்துல தேவன் சொல்லணும்னு ஒரு டார்கெட் உங்க வாழ்க்கையில இருந்தா அதுதான் வெற்றி வாழ்க்கை. தீமத்தேயுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிரியமுள்ள குமாரனாகிய தீமத்தேயுவே, வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. கவனிங்க, பவுல் யாரை நினைக்கிறார்? நம்மளுக்கு சில பேர் எப்பயும் ஞாபகத்துல வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில செஞ்ச தீங்குனால நம்ம இருக்கிற நிலைமையில அந்த ஜனங்க அடிக்கடி நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்மளை வெறுத்தவங்க, நம்மளை ஒதுக்குனவங்களை, நம்மளை திட்டினவங்களை, நம்மளை இனி இல்லைங்கிற எல்லா கெட்ட பேரையும் சொல்லி நம்மளை தூசிக்கிறவங்க அடிக்கடி மைண்ட்ல வருவாங்க. அவங்களை குறிச்சு வேதம் சொல்லல. தீமத்தையினுடைய நன்மை, தீமத்தையினுடைய வாழ்க்கை முறை, தீமத்தையும் பவுலுக்கும் இருக்கிற அந்த உறவு முறை, அந்த ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு தினந்தோறும் நினைச்சு தீமத்தைக்காக ஜெபிக்கிறேன்னு பவுல் சொல்றார். Listen, what a heart that he has to pray for somebody. ஒரு தகப்பனுடைய இருதயம் பவுலுக்கு இருக்கு, ஒரு பிள்ளையினுடைய உறவு இருதயம் தீமத்தேயுக்கு இருக்கு. It's a great relationship in the Bible. I love to preach these two guys. தேவ பிள்ளையே, பவுல் சொல்றாரு, இரவும் பகலும் உன்னை நான் நினைக்கிறேன்.
எவ்வளவு ஒரு கிரேட் திங்ஸ் நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய ஊழியக்காரன், ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஒரு சாதாரண மனுஷனை எப்படி நினைக்கிறேங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்ல? That's great blessing, isn't it? The great man of God is always thinking about Timothy. What a wonderful thing, sir. தேவன் நம்மை எப்பொழுது நினைக்கிறார் அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு முதிர்ந்த தேவ மனுஷன் சிறையில இருக்கும் பொழுது, கைதியா இருக்கும் பொழுது, சிறையில அவருக்கு அடிக்கும் பொழுது கூட தீமோத்தேயு எப்படி இருக்கானோ? நல்லா இருக்கிறானா? தீமோத்தேயுடைய ஊழியம் நல்லா இருக்குமா? ஆண்டவரே, நீங்க உருவாக்கின தீமோத்தேயு ஆண்டவரே, சின்னதுல இருந்து வேத வசனத்தை நல்லா படிச்சவே ஆண்டவரே, அம்மாவும் பாட்டியும் நல்லா வேத வசனத்தை சொல்லி சொல்லி வளர்த்த புள்ள ஆண்டவரே, அவன் இன்னைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. அவன் ரொம்ப போராட்டத்துல இருக்கான், ஊழியத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில எல்லாம் போராண்டவரே. எனக்கு அடி விழுகுது ஆண்டவரே, என்னை அடிக்கிறாங்க, என்னை கட்டுறாங்க, என்னை நெருக்கினாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, தீமோத்தேயு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தீமோத்தேயு நினைங்க ஆண்டவரே, தீமோத்தேயுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, தீமோத்தேயோட கூட இருங்க ஆண்டவரே, தீமோத்தேயு செய்யற ஊழியத்தை இன்னும் இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, அந்த தீமோத்தேயு கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. The great blessing that Timothy got in his life. தேவப்பிள்ளை, நீ அப்படிதான் வளரணும். உங்க ஊழியக்காரன் எப்பயும் உங்களை நினைக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். அப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே நீங்களும் இருக்கணும். ஊழியக்காரங்கிற பேர்ல இருக்கிறவங்களோட கையில இருக்கக்கூடாது. உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் இன்னைக்கு இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிறார். ஏழை ஜனங்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக கண்ணீர் வடித்து உபவாசம் இருந்து அவர்கள் தேவைக்காக செபிக்கிற ஊழியர்கள் இன்னைக்கும் பூமியில தேவன் வைத்திருக்கிறார். உண்மையுள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே பேருக்காக, புகழுக்காக, சொந்த தேவைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். ஆனா நாம் அடையாளம் கண்டு சரியான தேவ மனிதனுடைய கரத்திலே வளர்ந்து கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்க வாழணும். தேவ பிள்ளை, இந்த ஒரு வசனத்தை இதுக்கு மேல எனக்கு அதுக்கு மேல இன்னும் போக முடியாது. எனக்கு டைம் பத்தா இன்னும் இருக்கு. அதுல சீக்கிரம் பிரியமுள்ளவன் என்று சொல்லும் பொழுது அது கூட ரொம்ப விஷயம் உள்ளடங்கிறது. குமாரன் என்று சொல்லும் பொழுது எப்படி பெற்றார், எப்படி வளர்த்தார், எப்படி காத்தார், அது கூட ரொம்ப சீக்கிரட்ஸ். கிருபைனா என்ன, இரக்கோனா என்ன, சமாதானம்னா என்ன, எனக்கு போறது நேரம் இல்லை. தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில கிருபை தேவை, உங்க வாழ்க்கையில சமாதானம் தேவை, உங்க வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் தேவை. அதற்காக இன்னைக்கு உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க சபை, உங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. உங்க தாய், உங்க தகப்பன் உங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். Don't cheat your parents. Never cheat your parents. தீமோத்தேயு பைபிள்ல இன்னைக்கு பேர் எடுத்திருக்கிறான் என்றால், இன்னைக்கு தீமோத்தேயுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது என்றால், அவருடைய வாழ்க்கை தாய் தகப்பனுக்கு உண்மையா இருந்தான். அவனை உருவாக்க கரங்கள் எடுத்த அந்த ஊழியக்காரனுக்கு உண்மையா இருந்தான். I love Timothy. What a great and wonderful person in the Bible. ஏன் தீமோத்தேயு அவ்வளவு பிடிக்கும்னா, அவன் சின்ன வயசுல இருந்தே தீமோத்தேயுவின் இடத்துல இந்த குற்றத்தை தீமோத்தேயு செஞ்சானே சொல்லி குறிப்பா சொல்ற அளவுக்கு கூட காணவில்லை. What a life he has. தேவச்சனமே, இந்த தீமோத்தேயு போல நீங்க இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிறீங்க, பிறந்திருக்கிறீங்க, நான் பிறந்திருக்கிறேன். தீமோத்தேயு சின்னவனா இருந்தா, வாலிபனா வந்தா, ஊழியக்காரனா, முதிர் வயதுல இருந்தா, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து பரலோக சாட்சி கொடுத்தது, தேவ மனுஷன் சாட்சி கொடுத்தா, இன்னும் இன்னைக்கும் தீமோத்தேயு பூமியில பேசப்படுறாரு. தீமோத்தேயு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் மரித்து போனவர், இன்னைக்கும் பேசப்படுறாரு. நீங்க வாழ்க்கையில செத்ததுக்கு அப்புறம் achieve something in your special in your life. நீங்க பூமியில செத்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது உங்களை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு, உங்க வாழ்க்கையை குறிச்சு, உங்க குடும்பம், உங்க தாய் தகப்பன் சகோதரங்களை விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை விடுங்க. இந்த உலகத்துல தேவனை அறியாத மக்கள் மத்தியில தேவனுக்காக
ஒரு நூறாண்டு, 1 century, 100 வருஷம் உங்களை குறிச்சு இந்த பூமி பேசுறதுக்கு செய்ய முடியுமா முடியாது? 20 centuries நாங்க தீமோத்தேய பேசுறோம். 1 century, target big things. மார்ட்டின் லூத்தரை இன்னைக்கும் 4-5 நூற்றாண்டுகள் உலகம் பேசுகிறது. வில்லியம் கேரியை இன்னைக்கும் 4-5 நூற்றாண்டுகள் பேசுகிறது. இன்னும் டாம் மூடி நல்ல கிரேட் மிஷனரி வேதம் பேசுகிறது, உலகம் இன்னைக்கும் சொல்லுகிறது. ஸ்பர்ஜன் கிரேட் மேன் ஆஃப் காட், ஜான் வெஸ்லி இந்த பூமியில வாழ்ந்த தேவ மனிதர்கள் சிறந்தவர்கள் இன்னைக்கும் பேசப்படுகிறார்கள். அவங்க மரிச்சிட்டாங்க, பேசப்படுறாங்க. அட்சன் டெய்லர் இஸ் a great man of God இன்னைக்கும் பேசப்படுகிறார். ஏன் உங்க பேரை இந்த லிஸ்ட்ல இணைக்க முடியாது? Why can't bring your name in that list? If you target great things for God's work, God will use you mightily. You can do great things. இந்த உலகத்துக்கு மாயையிலையும் கள்ளத்தனத்திலையும், இந்த உலகத்திலே வஞ்சகமும் பொய்யும் போட்டியும் பொறாமையும் களவும் உள்ளுக்கொண்டு வெளியே ஒண்ணு அசுத்தங்கள் இந்த உலகம் வாழுகிறது, பாவ இச்சையில வாழுகிறது. இந்த உலகத்துல நீங்க கண்ணின் மணிகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வித்துக்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்காக இந்த பூமியை அசைக்கிறதற்கு தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். You can save the world in the name of Jesus Christ for the glory of God. You can do it, but you need to change your mindset. You need to change your mindset. You can do great things for God. Don't waste your time in your bed with your unwanted friends, with your unwanted things. Do great things for God. Change your mindset. Target something for New Year. Target for God something in your life. God will do great things in your life. I believe for you. தேவன் உங்களுக்காக காரியங்களை செய்கிறார். பவுல் தீமோத்தேயுக்கு ஜெபித்தது போல இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு தீமோத்தேயு இன்னும் முடியல. It will continue. 1 verse மேல அதே முடிக்கல. 48 minutes முடிஞ்சு. See how great the word of God in our life. போக முடியல, நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஜீவன் வேதத்தில் இருக்கிறது, அந்த அளவுக்கு சத்தியம் வேதத்தில் இருக்கிறது, அந்த அளவு உயிர் வேதத்துக்குள் இருக்கு. There's a life in the word of God. If you don't know the word of God, you don't know the life. You don't know the value of your life. When you come to know the word of God, then only you can understand the value of your life. Give time for the word of God. Take the word of God in your hands and meditate the word of God each and every single time in your work, in your sleep, in your studies. Anytime you can meditate the word of God. தேவ பிள்ளையே, தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். There's a purpose in your life. This day God has purpose. இன்னைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. Please, please, please don't waste your life. Never waste. Don't waste. Don't waste each and single second in your life. If you lose that second, it won't come back. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, எதுக்கு பூமியில பிறந்தீங்க? என்னதுக்காக பிறந்தோம்? எல்லா மனுஷரும் பிறக்கிறான், நானும் பிறக்கிறேன். ஆடு மாடு பிறக்குது, சாகுது, நானும் சாகிறதுக்கு பூமியில பிறக்கல. There's something great things in your life. Great call from heaven in your life. The great voice of the Lord Jesus Christ you can hear in your life. When the children of God, don't waste. Surrender to God. என்னை
தருகிறேன் உம் கரத்தில். Shall we surrender to God's hand? என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே. சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. Lord, recreate me. Recreate in my lifestyle. Recreate according to your word. Recreate me according to your will. ஒரு ரட்சிக்கப்பட்ட தீமத்தை வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட இயேசு எனக்காக சிந்தின ரத்தம், எனக்காக அவருடைய மரணம், அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் ஒரு மீனிங் இருக்கு ஆண்டவரே. There's a meaning about the crucifixion, about Jesus Christ. There's a meaning about the blood of Jesus Christ. There's a meaning to rise again. தேவ பிள்ளையே, தேவன் உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். தேவ சத்தம் உனக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் இன்னைக்கு அபரிமிதமாய் கேட்கிறது. The voice of God is touching your hearts. God is talking to you. The great voice is coming and touching in your hearts. The word of God is knocking your heart. Open your heart to God. Don't close your heart's door to God. Open your heart and ask Jesus to enter your heart and ask God, I want to change my life. I am trying to change, but I can't. I am willing to do great things for you, but I couldn't, God. With my power, with my words, with my strength, I cannot do great things, but I can do great things for you. With your power, with your guidance, with your touch, with your leadership, with your power, Lord. I am here, Lord. I am surrendering my life to you. Lord, lead me in your path. The God's presence is here, my dear children of God. God's presence is here. God is talking to you. I can feel His presence. Oh Jesus, thank you Lord. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Zoomல, Facebookல கேட்கிற, இனி இந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதா மாறட்டும் ஆண்டவரே. Change for a meaningful life. அர்த்தம் இருக்கணும். ஏனோ தானோ வாழக்கூடாது ஆண்டவரே. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. குடும்பத்துக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனுக்கு, சகோதரங்களுக்கு, ஊழியக்காரனுக்கு, ஆண்டவரே விசுவாசிகளுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. ஒவ்வொரு பிள்ளையும் வாழத்தக்கதாய் என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய வழிநடத்தல், என் தேவனுடைய அக்கினி இப்பொழுது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. Release your power for your children's life. In the mighty name of Jesus Christ, I pray, Lord. Change lifestyles, Master. Change. மாற்றுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க.